Hi guys, welcome to our channel Anand Academy. நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம்? 8th ஸ்டாண்டர்ட் இந்தியன் பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். 8th ஸ்டாண்டர்டில் இருக்க மாநில அரசு வந்து எவ்வாறு செயல்படுகிறத பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 2 வீடியோஸ் போட்டிருப்போம். ஒரு பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருப்போம். இது வந்து பார்ட் 3 வீடியோ. அது ரெண்டையும் பார்த்துட்டு இந்த இதுக்கு வாங்க. நான் அந்த ரெண்டோட வீடியோவும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து எப்படி நம்ம செயல்படுறது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ மாநிலத்தோட நீதித்துறை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மசோதா பற்றி சொல்லியிருப்பாங்க. மசோதா அப்படின்னா என்ன அப்படின்னா சட்டம். ஓகே, சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி அது வந்து பில் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சட்டமன்றத்துலேயோ இல்லாட்டி மக்களவையிலோ என்ன பண்ணுவாங்க கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அதுக்கப்புறம் எல்லாரோட அனுமதிக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், அது வந்து நம்மளுக்கு சட்டமாக மாறும். மசோதா தான் சட்டமாக மாறும். அது மாதிரி மாநில சட்டமன்றமும் பாராளுமன்றமும் 2 மசோதாக்களை பின்பற்றுவாங்க. அது என்ன அப்படின்னா சாதாரண மசோதா மற்றும் பண மசோதா. சரியா? சாதாரண மசோதானா நம்ம எதுலனாலும் நம்ம என்ன பண்ணுறது சட்டம் கொண்டு வருது. பண மசோதானா நிதியில் வந்து நம்ம சட்டம் கொண்டு வரதுக்கு வந்து பண மசோதான்னு சொல்லுவாங்க. இதை பண மசோதா வந்து எப்பயுமே சட்டமன்றத்திலையும் மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். நாடாளுமன்றத்தில் மாநிலங்களையும் கொண்டு வர முடியாது. சட்டமன்றத்தில் மேலவையிலையும் கொண்டு வர முடியாது. ஓகே, அதே மாதிரி வந்து சட்டமன்ற பேரவை தான் சட்டமன்ற மேலவை வந்து அதிக அதிகாரம் கொண்டிருக்கும். ஏன்னா நம்ம மேலவைன்னு சொல்றதுனால அது பெருசு கிடையாது. சட்டமன்ற பேரவை தான் நம்மளுக்கு அதோட பெருசு. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, மாநிலத்தின் நீதித்துறை. ஓகே, மாநிலத்தின் நீதித்துறையில் என்ன ஒரு உயர் நீதிமன்றம் வருமா? உயர் நீதிமன்றம், மாநிலத்துக்கு உயர் நீதிமன்றம். அடுத்து வந்து அதுக்குள்ளேயே என்னென்ன வரும், மாவட்டத்தில் இருக்க நீதிமன்றம், இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டமாக பிரித்து அந்த மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ மாநிலத்தை நீதிமன்றம் பார்த்தோம் அப்படின்னா மாநிலத்தின் உயரிய நீதி அமைப்பு அப்படின்றது தான் இந்த மாநில உயர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநிலத்தில் இருக்க உயர் நீதி, அதுக்கடுத்து போனால் நம்ம உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போகணும். அடுத்து வந்து இதை அரசியலமைப்பு படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்ன வேணும்னு சொல்கிறாங்கன்னா ஒரு உயர் நீதிமன்றம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பு சட்ட விதிப்படி என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்ன இருக்கணும், நம்மளுக்கு ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த உயர் நீதிமன்றத்தோட நீதிபதிகளை யார் நியமனம் பண்ணுவார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவாங்க. யாரோட கலந்தாலோசிச்சுனா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியையும் அப்புறம் அந்த மாநிலத்தோட ஆளுநர் இருப்பார் இல்லையா, அவங்க 2 பேரையும் கலந்தோசிச்சு தான் என்ன கொண்டு வருவாங்க, நியமனம் உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதிகளை வந்து இல்லாட்டி பிற நீதிபதிகளை வந்து என்ன நம்மளுக்கு வந்து கொண்டு வருவாங்க. ஓகே, நியமனம் பண்ணுவாங்க. அடுத்து தகுதிகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக என்ன இருக்கணும், இந்திய குடிமகனா இருக்கணும். அதே மாதிரி 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களை வழக்குரைஞராக வந்து குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் வந்து அவங்க என்ன பண்ணிருக்கணும், அனுபவம் பெற்றிருக்கணும். ஓகே, இந்திய குடிமகனாக இருக்கணும். 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களை வந்து வழக்குரைஞராக குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அனுபவம் இருக்கணும். அடுத்து வந்து வயது வரம்புன்னு பார்த்தோம்னா 62 வயசு. இதே இது உச்ச நீதிமன்றத்துக்கு தலைமை வயது வரம்பு வந்துட்டு என்னது நம்மளுக்கு 65. ஓகே, அடுத்து வந்துட்டு உயர் நீதிமன்ற நீதிபதி நிரூபிக்கப்பட்ட, அதாவது வந்து இவங்களை வந்து எப்படி பதவியிலேருந்து விலக்க வைக்கிறது அப்படின்னா நிரூபிக்கப்பட்ட தவறான நடத்தை. சரியா, அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாங்களோ இல்லாட்டி திறமையின்மை ஆகிட்ட அடிப்படையில் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் போன்றதான் இவங்களையும் வந்து என்ன பண்ணுவாங்க, நீக்கம் பண்ணுறதுக்கு இருக்கும். ஓகே, அடுத்து அதிகாரம் மற்றும் பணிகள்னு பார்த்தோம் அப்படின்னா உயர் நீதிமன்றத்துக்கு வந்து அடிப்படை உரிமைகளை வந்து வலியுறுத்துக்கு மொத்தம் 5 பேராணைகள் வந்து நீதி பேராணைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து என்ன அப்படின்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை, தடை உறுத்தும் நீதி பேராணை, கட்டளை உறுத்தும் நீதி பேராணை, ஆவணங்களை தாக்கல் செய்ய வலியுறுத்தும் நீதி பேராணை, மொத்தம் 5 வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அடிப்படையில் வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடிப்படை உரிமைகளை வந்து வலியுறுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கண்காணிப்பு, அதாவது என்ன கண்காணிப்பு என்ன மீன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்க நீதிமன்றங்களை வந்து கண்காணிக்கிறது. ஓகே, இது வந்து சார்நிலை நீதிமன்றங்கள் அப்படின்னா அதை சார்ந்து இருக்கிற நீதிமன்றங்கள், அதுக்கப்புறம் தீர்ப்பாயங்கள், இதெல்லாம் வந்து
ஓகே. கண்காணிப்புல வந்து அந்த உயர் நீதிமன்றத்துக்குன்னு ஒரு எல்லை இருக்குல்ல. அதாவது இப்போ ஒரு மாநிலத்தில அவங்க எல்லைக்குள்ள இருக்கிற இராணுவ நீதிமன்றங்கள தவிர, வேற என்ன சார்நிலை நீதிமன்றங்கள், தீர்ப்பாயங்கள வந்து அவங்களுக்கு அவங்க கீழ வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து வந்து சார்நிலை நீதிமன்றங்கள்ல இருக்க நிலுவை வழக்குகள வந்து சட்ட முகாந்திரம் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, சட்ட முகாந்திரம்னா அதில ஏதாச்சும் நம்மளுக்கு சரியான நீதி கிடைக்கல அப்படின்றப்ப இந்த உயர்நீதிமன்றம் தலையிட்டு என்ன பண்ணும், அதில் இருக்க முடிவுகளை வந்து மாற்றி கொடுப்பாங்க நம்மளுக்கு. சரியா? அடுத்து வந்துட்டு கட்டுப்பாடு வந்து அந்த கட்டுப்பாடுன்னா சொன்னேன், மாவட்ட நீதிமன்றத்தை சார்நிலை நீதிமன்றம் சொல்லுவாங்க. இந்த கட்டுப்பாடை வந்து இந்த அனைத்து சார்நிலை நீதிமன்றங்களையும் என்ன பண்ணுது, இந்த உயர் நீதிமன்றம் வந்து கட்டுப்படுத்தும். ஓகே. அடுத்து உயர் நீதிமன்றத்தை வந்து பதிவுறு நீதிமன்றம் சொல்கிறாங்க. அது பதிவுறு நீதிமன்றம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அங்கே நடக்கிற வழக்குகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வழக்குகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எழுதி வைப்பாங்க. ரெக்கார்ட் மெயின்டைன்ஸ் பண்ணுறத வந்து பதிவுறு நீதிமன்றம் சொல்லுவாங்க. உச்ச நீதிமன்றம் மாதிரியே தான் என்ன பண்ணும் உயர் நீதிமன்றமும் அதை வந்து ரெக்கார்டை வந்து நோட் பண்ணி வைப்பாங்க. அதனால தான் இதை பதிவுறு நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மாநிலம் பல்வேறு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த மாவட்டத்துக்கு மாவட்ட நீதிபதிகள் இருப்பாங்க. அதே மாதிரி ஆளுநர் வந்து அந்த மாவட்ட நீதிபதிகளை வந்து என்ன பண்ணுவாங்க, ஆளுநர் வந்து நியமனம் பண்ணுவாங்க. சரியா? மாநிலத்துக்கு ஒரு உயர் நீதிமன்றம் மட்டும் இருந்தால் பத்தாது இல்லையா? ஏன்னா நம்ம அதில் நிறைய இது இருக்கும், டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டேட்லேயே நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு மொத்தத்துக்கு சேர்த்து ஒன்று இருந்தால் இது பண்ண முடியாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்க்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு நீதிமன்றம் வச்சு நீதிபதிகள் வருவாங்க. அதை வந்து ஆளுநர் வந்து நியமனம் பண்ணுவார். அடுத்து தனது எல்லைக்குள்ளே வந்து முழு சுதந்திரம் மற்றும் அதிகாரத்தை வந்து இது கொண்டிருக்கும். அதாவது அந்த எல்லைக்குள்ளே மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதோட அதிகாரத்தை வந்து இது பண்ண முடியும். மற்றபடி எல்லைக்கு தாண்டி வந்து அதுக்கு வந்து இது கிடையாது, அதிகாரம் வந்து கிடையாது இந்த உயர் நீதிமன்றத்துக்கு. சரியா? இப்போ வந்து பாருங்கள், என்ன இங்கே வந்து நான் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதில் வந்து ஒரு மசோதா வந்து எப்படி வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து சட்டப்பேரவையில் வந்து மசோதா வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அடுத்து வந்து அதுக்கப்புறம் விவாதங்கள் கருத்துக்கள்லாம் பரிமாற்றப்படும். அடுத்து வந்து அதில் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா திருத்தங்கள் கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த மசோதாவுக்கு ஆதரவாக வந்து என்ன பண்ணுவாங்க, சட்டப்பேரவையில் இருக்க உறுப்பினர்கள் வந்து வாக்களித்து அதுக்கப்புறம் அந்த மசோதா வந்து நிறைவேற்றி அப்புறம் ஆளுநரோட ஒப்புதலோட என்ன ஆகும், ஒரு மசோதா வந்து சட்டமாகும். ஓகே. இப்படி தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, ஒரு மசோதா வந்து ஒரு சட்டமாக வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் ஆகி வருது. இது வந்து சட்டமன்றம்னு சொல்கிறாங்க, சட்டப்பேரவை ஆளுநர் சொல்லுவோம். இது நாடாளுமன்றம்னா அங்கே இருக்க மக்களவை அப்புறம் இவங்களோட ஒப்புதலோட வெளியே வரும். ஓகே. இப்போது நான் வந்துட்டு இதோட நம்மளுக்கு என்ன முடிஞ்சிச்சு, மாநில அரசு வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து குடியுரிமை வந்து வீடியோ போடுவோம். ஓகே. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி தமிழ் இலக்கண வீடியோவும் நம்ம அதில் இருக்குது. இந்தியன் பாலிட்டி போட்டுட்ருக்கோம். இது அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் வந்து நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் டிஎன்பிசி இதில் இருந்து. அதோட எல்லா வீடியோவும் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்காதவங்க அதெல்லாம் பார்த்துருங்க. ஓகே. அப்போ எக்ஸாம் வந்து வேறு நெருங்கிக்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு ஜூன் மந்தில் குரூப் 1 வந்துடும். அடுத்து வந்துட்டு நம்மளுக்கு குரூப் 4 வந்து நம்மளோட எய்மாக இருக்கும். ஓகே. அதோட தமிழ் இலக்கணம் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ இருந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம கம்பல்சரி நம்மளால் என்ன பண்ண முடியும், இலக்கணத்தில் வந்து 100 out of 100 போட்டு நம்ம வந்து குரூப் 4 வந்து கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. சரி, தேங்க்யூ.